ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கிற ஆப்பூர்ன்ற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் தான் இது கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெருமாள் பார்த்தீங்கன்னா புடவையோட தான் இருப்பார். ஆக்சுவலி புடவை தான் அணிஞ்சிருப்பார். அவரோட தாயாரோட இருக்க மாதிரி சொல்லப்படுது. இதில் அவரோட மனைவியோட அவர் இருக்க மாட்டார். இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஔஷதகிரி மலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூலிகை மலைன்ற பேரும் சொல்லப்படுது. பழங்காலத்தில் சித்தர்களும் நிறைய முனிவர்களும் இங்கே தவம் செஞ்சதாக சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்கன்னாவே போதும். கார்லேயே பைக்லேயே உங்களால் வரலாம். இல்லை மறைமலை நகர் வழியாக வர்றீங்கன்னா நீங்கள் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி உள்ள சட்டமங்கலன்ற கிராமம்லாம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ஆப்பூர்ன்ற கிராமத்துக்கு வரணும். அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் மலை மேலே தெரியும். ஸோ அடிவார வரைக்கும் நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ வரலாம் கண்டிப்பாக. பட் ஆஃப்டர் தட் நீங்கள் கோயிலுக்கு கண்டிப்பாக படியில் தான் ஏறி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 550 படிக்கட்டு இங்கே இருக்குது. இந்த கோயில் உருவான கதைக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது அனுமான் சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு போகும்போது இந்த வழியாக தான் போயிருக்காரு. ஸோ அப்போ அவர் கையில் இருந்த மலையை ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாற்றும் போது அந்த கையில் இருந்த ஒரு சின்ன துகள் கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த மலை தான் இந்த மலைன்னு சொல்லப்படுது. ஸோ இதோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, இதில் பெருமாள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புடவையோடு தான் இருப்பார். இதில் அவரோட தாயாரோட தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ஸ்டெப்ஸு ஏறி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் தெரியுது. ஸோ கோயிலில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் அந்த கோயிலை பற்றின ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கோயிலை சுத்தமாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், கோயிலை கொஞ்சம் நீட்டாக பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக குரங்கு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ குரங்கு இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வரும்போது தயவு செஞ்சு கையில் கவர்லேயோ இல்லை கையிலையோ வேறு எது பழங்களோ இல்லை ஸ்நாக்ஸோ எதுவும் வெளியில் தெரிகிற மாதிரி கொண்டு வர வேண்டாம். அதை தனியாக ஒரு பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். அப்புறம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைகளோட கண்டிப்பாக வரலாம். பட் நீங்கள் வர்ற டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வரணும். ஈவினிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. சில டே டைம்லையுமே இருக்க மாட்டாங்க. கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே காலையில் 6:30 to 7:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஒரு ஐயர் மட்டும் பூஜையெல்லாம் பண்ணிட்டு போவார். சேம் அதே சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா 6:30 to 11:30 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலுமே மார்னிங் தான் வரணும். ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்தால் கோயிலை மட்டும் தான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சன்னதி நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியாது. அதேமாதிரி இங்கே நிறைய குரங்குகள் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஏதாவது வரும்போது நீங்கள் அதுக்கு வாங்கிட்டு வரலாம். பட் நீங்கள் அதுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். இல்லைன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழே தான் வாங்கிட்டு வரணும். மேலேயோ இல்லை கீழே அடிவாரத்துலேயோ எந்த ஒரு கடையும் கிடையாது. ஸோ பூ பழம்லாம் எல்லாமே வாங்கிட்டு வரது நீங்கள் வெளியிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடணும். கண்டிப்பாக மறக்காமல் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா மேலே தண்ணி கிடையாது. அங்கே ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வத்தாத கிணறு. பட்டு அதுலேருந்து நம்ம குடிக்கிற அளவுக்குலாம் தண்ணி எதுவும் இல்லை. அது கோயிலுக்கு தேவையானதை அந்த யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை வச்சுருக்காங்க. மோட்டர் போட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். கீழேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மலையில் நடக்கிறது, மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட நல்ல வியூ பார்க்க முடியும். உங்களால் மேலேருந்து ஊர் நல்ல சூப்பரான ஒரு வியூ பார்க்கலாம். இங்கே இருக்கிற மூலிகை காற்று நீங்கள் நல்லா சுவாசிக்கலாம். இது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு அடுத்து ஏழுமலையான், அதாவது பெருமாள் இந்த கோயிலில் தான் புடவையோட காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லப்படுது. ஸோ அதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சம். ஆக்சுவலி நாங்கள் வந்ததுமே டைமிங் எங்களுக்கு சரியாக தெரியல.
நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்றதுனால நான் டைமிங் பார்க்கல. நாங்கள் வந்து ஈவினிங் தான் வந்தோம். ஸோ வெயிலும் ஜாஸ்தியாக இருந்ததுனால சரி ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ ஃபேமிலியோட தான் வந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சன்னதி க்ளோஸில் தான் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்துட்டு சுற்றி எல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்தது. நிறைய குரங்குகள் வந்துட்டு மேலே இருந்தது. நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. நாங்களும் அதுக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். போகும்போது கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ கொடுத்தோன்னா அது சண்டை போட ஆரம்பிச்சிரும். சரி, அதனால அது நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பும்போது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த கோயிலில் பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா சந்தனம், குங்குமம், அப்புறம் பால், இந்த 3 பொருளை வச்சு தான் மேக்ஸிமம் அவங்க பூஜை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பூஜை பண்ணணுன்னா நீங்கள் 3 பொருள் வாங்கி கொடுத்தா போதும். ப்ளஸ் ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அது நடந்ததுன்னா பெருமாளுக்கு வந்துட்டு அந்த புடவை தான் சாத்துறது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை வேண்டிக்கலாம், கண்டிப்பாக அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். நடந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பெருமாளுக்கு புடவை எடுத்து கொடுத்து சாத்துனீங்கன்னா அது ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும். கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் பாருங்கள், சூரியன் அப்படியே மறைய போகிற நேரம் அப்படியே இளஞ்சி வெப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த கோயிலோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண தடை நீங்கிறதுக்காகவும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுன்றவங்களும் இங்கே நிறைய வேண்டிக்கிறாங்க. ஸோ வேண்டிக்கிறவங்களாம் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ட்ரிப்பாக அமைஞ்சது. ஃபேமிலியில் வந்தவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் குழந்தைங்களோட எல்லாம் வந்திருந்தோம், எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.